தமிழ்ச்செல்விக்கு பீரியட் ஆனதுனால அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலியும் அதிகமா இருக்கு. இது போக இங்க வீட்ல இருக்க அந்த ஈஸ்வரிக்கும் சரி, அவங்க பொண்ணு சித்ராவுக்கும் சரி ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்க தான் செய்யுது. தமிழ் உண்மையா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு. அப்படி இருந்தா எதுக்காக சொல்ல தயங்கியிருக்கணும்? நம்ம நேரா வந்து ஹாஸ்பிட்டல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அந்த ஒரு எண்ணத்துல வேற அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப வயிறு வலிக்கிறதுனால எங்க மலர் சொல்றாங்க, "பேசாம நீ மருத்துவச்சிய போய் பாரு. டாக்டர் கிட்ட போனா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீ அந்த மருத்துவச்சிய போய் பார்த்துட்டு வந்தனா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது" அப்படின்னு சொல்ல, "என்னக்கா நான் எப்படிக்கா போறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில வரத்தான் போகுது. ஆனா அது அவ்வளோ சீக்கிரத்துல வேணாம் தமிழ். அதுக்கிடையில நீயும் இங்க சேதுவும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்றத பத்தி யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த டைம்ல உனக்கு வயிறு வலி அதிகமா இருக்கிறது வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அப்பத்தான் வயிறு வலிக்கு மருந்து கொடுக்க சொன்னாங்க. அதையும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு 2வது நாள். இந்த நாளையில ரொம்ப கடுமையா வலிக்கும். நீ பேசாம மருத்துவச்சிய போய் பார்த்துட்டு வா. அவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன் உங்க அம்மா சொல்லி தானே அவங்களும் பொய் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது, சரிக்கா அப்படின்னு இங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம தமிழ்ச்செல்வி கிளம்பி போறாங்க மருத்துவச்சியை பார்க்க. மருத்துவச்சியை பார்க்க போன இடத்துல மருத்துவச்சி சொல்றாங்க, "ஆமாம்மா, நானும் உங்க அம்மாவுக்கு உதவி பண்றதா சொல்லி இவ்வளோ பெரிய தவற சொல்லிட்டேன். ஆனா இது இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. வீட்டில் இருக்க மற்ற எல்லாருக்கும் உண்மை தெரிய வரும்போது கூடவே சேர்ந்து என்னையுமில்ல ரொம்ப மரியாதை குறைவா பேசுவாங்க, நடத்துவாங்க. அப்புறம் இந்த ஊர்ல இருந்து நான் தொழில் பண்ண முடியுமான்ற மாதிரி பேச செய்ய, அப்படி எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராம நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தாவுக்கு வந்து இவங்க வாக்கும் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்க, எப்பயுமே இந்த மாதிரி வயிறு வலி இந்த சமயத்தில் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே இருக்கு, தாங்க முடியலை. நான் வயிறு வலின்னு கூட படுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான். அது உங்களுக்கு நல்லாவே தெரியலன்னு சொல்லும்போது, உன் அம்மாவும் சரி அப்பாவும் சரி உன்னை காப்பாத்துறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மருத்துவச்சி அவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. "இதை குடிமா, கொஞ்ச நேரத்தில் வயிறு வலி சரியாயிடும்னு" சொல்லி மருந்து குடிக்க, அதை குடிச்சதும் எங்க தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் வயிறு வலியும் சரியாகுது. சரியான கையோட, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, "ஒரு நிமிஷம் இருமா" அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, "நீ உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நான் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ இனிமே சேது கூட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பாரு. அது மூலமா நீ ஒரு கர்ப்பமானாலும் கூட வீட்டில் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க எங்க அந்த மருத்துவச்சியும். இதை கேட்ட எங்க தமிழ்ச்செல்வி சிரிச்சுக்கிட்டே, "என் வயித்துல குழந்தை இருக்கிறதுனால கூட அவர் என்கிட்ட முழுசா வந்து முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு. அப்பப்போ ஜாலியா பேசினாலும் கூட ஏதோ பேசுறாரே அப்படின்ற ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு கிடைச்சது. ஆனா எதுவுமே எங்க வாழ்க்கையில நடக்க போறலன்னு தெரிஞ்ச பிறகு நான் எதை நினைச்சுமா சந்தோஷப்படுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கண் கலங்கியபடி கிளம்புற எங்க தமிழ்ச்செல்வியை திரும்பவும் மருத்துவ வச்சு கூப்பிடுறாங்க. "ஒரு நிமிஷம் நில்லுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு" சொல்லும்போது, "என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை, உன் புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மாவே உனக்கு மகளா வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாருல, அது கூடிய சீக்கிரத்துல நடக்க தான் போகுது. என்ன நம்புன்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்கும்னு எங்க ஆச்சரியத்தோடையும் ஒருவித சந்தோஷத்தோடையும் தமிழ்ச்செல்வி கேட்கவும் செய்ய, அதுக்கு மருத்துவச்சியும், "ஆமாம்மா, அது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நடக்கும். நடக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் உன் வாழ்க்கையில இருக்கு. உன் மாமியா, அதான் உன் புருஷனோட அம்மா, சாகறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை அதுதான். என் வீட்டு மருமக, எனக்காக வரக்கூடிய மருமக வந்த பிறகுதான் மொத்த விவரங்களும் நீ அவகிட்ட சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட சில விஷயங்களும் சொல்லிட்டு தாம்மா போய் சேர்ந்தா. அவங்களுக்கு கடைசியா வைத்தியம் பார்த்தது நான் தான்" அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. "என்ன சொல்றீங்க? அப்படி உங்களுக்கு என்னாச்சுன்னு" சொல்லி கேட்கவும் செய்ய, "அந்த வீட்ல உங்க அம்மா நிம்மதியா இல்ல. அந்த வீட்ல சேதுவோட அம்மா நிம்மதியாவே இல்ல. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கிற மாதிரியா நடிச்சதுக்கான காரணம், அங்க ராஜாங்கம், அதான் உன் மாமனாருடைய உயிருக்காகவும் மற்றவங்களுடைய உயிருக்காகவும், முக்கியமா சேது நல்லா இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவும் மட்டும்தான். கடைசி காலத்துல அவங்க சந்தோஷமா போய் சேரவும் கூட இல்லை. சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறேன்? உன் ராஜாங்க மாமா கூடவே இருக்கிற அந்த ஈஸ்வரி மட்டும்தான். ஈஸ்வரி தன் புருஷனுக்கான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கணும், அதை வந்து எப்படியாவது பிடுங்கணும்னு நினைச்சது இங்க சேதுவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சேதுவோட அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தவங்க. ஆனா கடைசியில இந்த விஷயத்த ராஜாங்க மாமாட்ட சொல்ல போறேன், இதை நடந்தா நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிடுமோன்ற ஒரு பயத்துல தான் ஈஸ்வரி அவங்களுக்கே தெரியாம அவங்க சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து வச்சுட்டான். அது அதிகமா கலந்தது போதனால்தான் அவங்க சுயநினைவு இல்லாம இருந்தாங்க. சுயநினைவு இல்லாம 2 வருஷம் இருந்த அவங்களுக்கு நான் தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
கடைசி வரைக்கும் அவங்க டாக்டர் எல்லா இடங்களையும் வைத்தியம் பார்த்து அவங்க சரியாகலை. இதுதான் சரியான நேரம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இங்க ஈஸ்வரியும். கடைசி கண் முழிச்சு பார்த்தாங்கம்மா. நானும் சரியாயிடுவாங்கன்னு நினச்சி தான் அவங்க கிட்ட பேசலான்னு போனப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த இங்கே சேதுகிட்டையோ ராஜாங்கத்துக்கிட்டையோ சொல்கிறத விட இங்கே தனக்கு வரப்போகிற மருமகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவ மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் சொத்துல பாதி பங்கு என்றைக்குமே இங்கே தன் தம்பிங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். அது நல்ல மாதிரியாக நடந்துக்கிறவங்களுக்கு எழுதி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஈஸ்வரி மொத்த சொத்துக்கும் ஆசைப்படுறா. அவள் கைக்கு எதுவுமே போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருந்தவங்க. இந்தாம்மா, இதுதான் அவங்க போய் சேர்ந்தப்போ என்கிட்ட கொடுத்த மோதிரம். இதை உன்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லணும். இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன அப்பதான் சொல்றேன்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்கவும் செய்ய, ஆமாம்மா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி நான் நிம்மதியா இருப்பேன். உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு நீ வந்த நேரம் இது நல்லபடியா நடந்திருக்கு. அவங்க நினைச்ச மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரியும் திரும்ப உன் வயிற்றுல வந்து பிள்ளையா பிறப்பாங்க. அதை அந்த குடும்பமே சேர்த்து கொண்டாட போகுது. அதுக்கிடையில அந்த ஈஸ்வரியின் சுயரூபமும் கிளிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மருத்துவ வச்சு உள்ள போக இதை கேட்டு எங்க தமிழ்ச்செல்வி ஆச்சரியத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்ல நிக்கிற எங்க ஈஸ்வரியும் சித்ராவையும் பார்த்து ரொம்ப முறைச்சு பார்த்துட்டே வரேன். என்னடி முறைக்கிறேன்? உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தேடி கண்டுபிடிச்சு அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம்னு சொல்ல, என்னை பத்தி என்ன உண்மையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, நீ கர்ப்பமாவே இல்லைல்ல, ஆனா உன் கூட சேர்ந்து எங்க மதனையும் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு எங்க ஈஸ்வரி சொல்லும்போது, ஆமா நான் கர்வமா இல்லைதான் அப்படின்னு நேராகவே சொல்ல, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் எங்ககிட்ட சொல்வேன், இப்போ வீட்டுக்குள்ளே வந்து சொல்லடி அப்படின்னு சொல்லும்போது கையால் சுண்டி இங்கே நிற்க வைக்கிறாங்க ஈஸ்வரியை. என்னடி எங்கிட்டையும் உன் திமிருதனத்தை காட்சியான்னு ஈஸ்வரியை பார்த்து தமிழ்ச்செல்வியை பார்த்து ஈஸ்வரி கேட்க, ஆமாம், இந்த மோதிரத்தை உங்களுக்கு நினைவு இருக்கான்னு சொல்லி இங்கே காட்டுறாங்க. இது இது அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆமாம், இது சேதுவோட அம்மாவுடைய மோதிரம் தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகும். ஏன்னா இந்த மோதிரத்தை வந்துட்டு மருமகளுக்கு கொடுக்க சொல்லல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லவாம், அவங்க இறப்புக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை கையும் களமாக பிடிச்சு நிறுத்துறனாலன்னு பாருங்க, என்னை பற்றி நீங்கள் சொல்ல போகிற உண்மையை விட உங்களை பற்றி நான் சொல்ல போகிற உண்மை பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி மிரட்டவும் செய்கிறாங்க. இதை கேட்டு இங்கே ஈஸ்வரியும் அப்படியே அந்த சித்ராவும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்க, இந்த வீட்டில் அதுக்கு பிறகு உங்களோட நிலைமை என்னவா இருக்கும்னு பாருங்கன்னு சொல்லி இந்த கொட்டகையை பார்க்குறாங்க. ஏன்னா நான் அதுக்கப்புறம் இருக்க வேண்டிய இடம் இந்த பங்களாவும் நீங்கள் 2 பேரும் இருக்க வேண்டிய இடம் இந்த குடிசையாவும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஈஸ்வரி கதிகலங்கி நிற்க, இந்த உண்மையெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சு இந்த வீட்டில் உங்களுடைய சுயரூபத்தை கிழிச்சு எடுக்கிறனால மட்டும் பாருங்க, இன்னும் என்னென்னலாம் பண்ணினீங்களோ அது மொத்தமாக வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லி எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு உள்ளே போக, இதை கேட்டு ஆடி போய் நிற்கிறாங்க ஈஸ்வரி தலையில் இடிவிழுந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ பெரிய உண்மையை இவ கண்டுபிடிச்சிட்டா, இவ கண்டுபிடிச்ச இடத்துல நம்ம இருக்கிறது அது ரொம்ப ஆபத்தான விஷயமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காது. மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்ச்செல்வியை இனிமே உயிரோட விடுறது நமக்கு தான் ஆபத்து, அவளை சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்போதான் மேலே இருக்க மாடியிலேருந்து பூந்தொட்டி கீழே விழுகுது. கரெக்டாக தலையில் விழுகிற நேரத்தில் அங்கே இருந்த சித்ரா வந்து தாங்கி தள்ளி விட்டுறாங்க தன்னுடைய அம்மாவை. என்னம்மா இது, நம்ம தமிழ்ச்செல்விக்கு துரோகம் நினைக்கணும்னு பேசினாலோ இல்லை நினைச்சாலோ அது நமக்கே வந்து எதிராக விடிதே அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு தெரியலடி அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அவளை சும்மா விடக்கூடாதுன்றதில், ஆனால் எங்கள் தமிழுக்கு பக்கபலமாக இருக்கிறது எல்லாமே அந்த மோதிரத்தை இங்கே கொடுத்ததுக்கு பிறகு அவங்க கைக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது எங்கள் சேதுவோட அம்மாவோடைய ஆத்மா தான். அவங்க ஆத்மா இருக்கிற வரைக்கும் இங்கே தமிழ்ச்செல்வி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஆத்மா உதவியோடு இங்கே ஈஸ்வரியோடைய சுயரூபத்தை எல்லாம் முன்னாடியும் போட்டு உடைக்க தான் போகிறாங்க. அன்னைக்கு தான் இங்கே தமிழும் சரி இங்கே சேதுவும் சரி சந்தோஷமாக இருக்கவும் போகிறாங்க.